இந்த மாலை நேரத்திலே, இந்த மாலை கூட்டத்திலே சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் மட்டுமாய் ஜீவனோடும் சுகத்தோடும் பலனோடும் நம்மை கூட்டி சேர்த்த கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் முதலாவது காலையிலே அத்தி மரத்தினர் என்ன பண்ணுறாரு? போகிறார். நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவருக்கு பசி உண்டாயிற்று என்று சொல்லி. மத்தேயு 21ஆம் அதிகாரம், மார்க்கு 11ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் பெரிய ஒரு தேவன், பராக்கிரமம் உள்ள ஒரு தேவன். ஆனால் அவருக்கு காலையிலே அவர் நகரத்திற்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போ என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? ஒரு அத்தி மரத்தின் அடியே, வழி அருகே இருக்கக்கூடிய ஒரு அத்தி மரத்தின் அடியே அவர் என்ன பண்ணுறாரு? போகிறார். இங்கே நம்ம வாசிக்கிறோம், அந்த அத்தி மரத்தில் இலைகளை தவிர வேற ஒன்றையும் அங்கே காணப்படவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்ம தியானம் அத்தி மரத்தை குறித்து இன்றைக்கி நான் உங்களிடத்தில் நான் பேச போகிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம இடத்துல கனிகளை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேவன். இன்றைக்கி என்ன கிடைக்கும்? என் மகன் என் நேரத்தை கொடுப்பாளா? என் டைமை கொடுப்பாளா? எனக்காக ஜெபங்கள் முழங்காலை கொடுப்பாளான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய தேவன். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறோம்? அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுறோம். காலையிலே என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்னு சொல்லி வசனத்தெல்லாம் வச்சு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம். என்ன தான் நம்ம காலையில் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வரும்பொழுது நாம் கனியற்ற ஜீவிப்போமே. ஆனால் ஆண்டவருடைய சாபத்திற்கு நாம் ஆளாகிறோம். அல்லேலூயா. இன்று பலர் ஜெபம் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணுறாங்க, வல்லமையாக ஜெபம் பண்ணுறாங்க, உலகத்தையே அசைக்கிற அளவுக்கு என்ன பண்ணுறாங்க? ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய கனி அங்கே இல்லை. இன்றைக்கி நிறைய கிறிஸ்துவர்கள் வட்டாரங்களில் நம்ம ஜெபங்களை பார்க்கும் பொழுது அப்படி தான் இருக்குது. நல்லா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார்னு சொல்லி இவங்கள் திராணி இருந்தும் அந்த எளியவருக்கு வறியவருக்கு உதவாமல் போகக்கூடிய ஜனங்கள் தான் இன்றைக்கி என்ன அநேக ஜனங்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட மரத்தை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் சபிப்பார். ஆண்டவர் சபிப்பாரா? அவர் எவ்வளவு இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன், அன்பு மிகுந்த தேவன். அவர் இப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்வாரா அப்படின்னா நிச்சயமாக அவர் செய்வார். ஏன்னா அவர் நம்மிடத்தில் கனிகளை எதிர்பார்க்கக்கூடிய தேவன். ஒவ்வொரு நாளும் அவருக்கு பசி உண்டு, ஆத்தும பசி உண்டு. அவர் இன்னைக்கு பரலோக ராஜ்யத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு ஆத்துமாக்களும் அவருக்கு ஆகாரம். அப்படி தானே? இன்னைக்கு மரமாகிய நாம் எத்தனை ஆத்துமாக்களை சபைகளை கொண்டு வந்து சேர்க்கிறோம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு காரியம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பசியோடு ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு இந்த மரத்திலிருந்து ஒரு கனி வந்துடுமா, இன்னைக்கு என் பிள்ளை ஒரு காரியத்தை செஞ்சிருவாளான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆசையாய் காலை நேரத்தில் நம் மீது கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம இடத்துல என்ன இல்லை? கனி இல்லை. நான் குறிப்பாக யோசித்து பார்த்தேன், எதனால ஆண்டவர் அந்த அத்தி மரத்தண்டையில் போகணும் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கில் படிக்கும் பொழுது, அத்தி மரம் பழங்கள் வருவதற்கு முன்பாக நல்ல பச்சை பசேர்னு சொல்லி ரொம்ப அழகாக இருக்கும். அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ அது பழங்களுடைய சீசன் அல்ல, பழங்கள் வரக்கூடிய சீசன் கிடையாது. அது இலைகள் உள்ள காலம். ஆனால் இந்த இலைகள் உள்ள காலத்தில் இந்த பழம் வருவதற்கு முன்பாக அதில் ஒரு சின்ன மொட்டு மாதிரி, அது காயும் கிடையாது, டக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அத்தி மரத்தில் அந்த காய், அந்த அத்தி பழம் வருவதற்கு முன்னாடி காய் வரும். அந்த காய்க்கு முன்னாடி டக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மொக்கு மாதிரி இருக்கும். அது அந்த இலைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அது ரொம்ப அநேகமாக இருக்கும். அந்த எவ்வளோ இலை இருக்கோ அந்த இலைக்கு முக்கால் பாகம் அந்த டக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன, அது காயும் கிடையாது, ஆனால் சாப்பிடலாம். அந்த பொருள் என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். அப்படிப்பட்ட ஒன்றை தேடி தான் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் போகிறார். அங்கே போய் பார்க்கும் பொழுது அந்த அத்தி மரத்தில் அதுவும் இல்லை. ஒரே அவருக்கு டென்ஷன் ஆகிட்டார் ஆண்டவர். எப்பா, உன்னிடத்துல நான் என்ன பண்ணலை, கனியை கூட
எதிர்பார்க்கலை. மார்க்கு 11 வாசிப்போமா? மார்க்கு 11:13. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். இன்னைக்கு நம்முடைய மார்க்கு 11:13, 65வது பக்கம், புதிய ஏற்பாடு. அப்போது இதில் நம்ம வாசிக்கும் பொழுது ஏதாகிலும் அகப்படுமான்னு சொல்லி அவர் பார்க்க வராரு. ஒரு இடத்துல கனியை எதிர்பார்க்கலப்பா, அந்த மொக்கு மாதிரி ஒரு சின்ன ஒரு காரியம், கனிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பொருளை தேடி வந்தார். ஆனால் அந்த அத்தி மரத்துலையோ அது கூட இல்லை. இன்னைக்கு பலர் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய காரியங்களில், இந்த விசுவாச ஓட்டத்தில் நம்ம ஜெபம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் இலைகள் மட்டும்தான் எப்படி இருக்குது? பச்சை பசேன்னு இருக்குது. ஆனால் நம்ம இடத்துல என்ன இல்லை? கனியற்ற ஒரு ஜீவியம். யாருக்கும் 10 பைசா பிரயோஜனம் இல்லை. இவங்களை வச்சு என்ன பிரயோஜனம் அப்படிம்பாங்க செல்லவங்க. அப்படி பிரயோஜனமற்ற நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போமே, ஆனால் நாம் தேவனுடைய சாபத்திற்கு நாம் ஆளாவோம். ஆண்டவர் ஒரு மனிதனை சபிச்சிட்டாரு அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் அவன் வாழ்நாளில் திரும்பி எந்திச்சு வரவே முடியாது. ஆண்டவருடைய சாபம் எல்லாருடைய சாபத்தை காட்டிலும் மிக கொடூரமானது. அதற்கு தப்பித்து கொள்ள நம்மிடத்திலே கனிகளை எதிர்பார்க்கிற தேவன். ஆமேன். ஒருவேளை எழக்கூட இல்லாமல் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் ஆராதனைகள் கம்மியாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்காக நான் ஏதாகிலும் கொடுக்குறேன், ஆண்டவருக்காக ஏதாவது நான் செய்வேன். கஷ்டப்பட்ட ஜனங்களுக்கு என்னால் முடிந்து என்னிடத்துல வருகிறவங்களுக்கு என்ன பண்ணணும்? நம்ம கொடுக்க தீர்மானம் உள்ளவர்களாக இந்த மாலை நேரத்தில் இருக்கணும். எங்கள் அப்பாட்ட அநேக ஊழியர்கள் ஃபோன் பண்ணி திடீர்னு கேட்பாங்க. எங்களுக்கே ரொம்ப ஃபேமிலியில் ரொம்ப டைட் சுச்சுவேஷனாக இருக்கும், பணம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஏதாவது என்ன பண்ணுங்க, எங்கள் ஊழியத்துக்கு ஒரு ஆஃபரிங் அனுப்புங்க ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்க, கேட்ட மாத்திரத்தில் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கோ, கையில் எவ்வளோ இருக்கோ, தம்பி இதை கொண்டு கெட்டி அந்த ஊழியருக்கு முதல்ல என்ன பண்ணு, அனுப்பிடுன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் கேட்பேன் அப்பாட்ட, அப்பா நம்மளுக்கு இந்த தேவைகள் இருக்குது, இந்த இதை கொடுக்கணும், அதை கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லுவேன். அப்பா சொல்லுவாங்க, நம்ம இடத்துல ஒருத்தவங்க வாய் விட்டு கேட்டாங்கன்னா என்ன பண்ணிடணும், உடனே அதை கொடுத்துடணும். மறுநாள் என்ன பண்ணுவார், ஆண்டவர் நமக்கு தருவார், நம்மளை என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். ஆனால் இந்த நாள் வரைக்கும் கொடுத்தோம், கர்த்தரை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஆமேன். அதே போல் ஆண்டவரும் அந்த மரத்தின் அடியிலே போய் நின்று அவர் பார்க்காரு, ஏதாகிலும் அகப்படுமான்னு சொல்லி. ஆனால் அந்த அத்தி மரத்தில் என்ன ஆகலை, ஒரு மொக்கு கூட இல்லை அதில். அப்புறம் நம்ம வாசிக்கிறோம், அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலமும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நீ ஒரு இடத்துல நான் என்ன பண்ணேன், பழம் எதிர்பார்க்கலை, என்னதான் கேட்டிருக்கேன், ஒரு சின்ன சாப்பிட நீ ஏதாவது தருவியான்னு தான் பார்க்கேன், அது கூட என்ன பண்ண முடியல, உன்னால் கொடுக்க முடியல. அது ஆண்டவர் என்ன சொல்கிற, இனி ஒருவனும் உன் இடத்துல என்ன பண்ணக்கூடாது, கனியை எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லி. நிறைய பேர் வாழ்நாளில் இந்த உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பாங்க, ரொம்ப பொருள் சேர்ப்பாங்க, சொத்தை சேர்ப்பாங்க. ஆனால் இந்த ஊழியத்தில், இந்த 8 வருஷம் ஊழியத்தில் நாங்கள் பார்த்த வரைக்குமே கடைசியில் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா, எல்லாராலும் ஒரு கைவிடப்பட்ட நிலை. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு ஆளும் கிடையாது, கூட ஒரு இல்லை. ஆனால் பணம் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் கூட யாரும் இல்லை, பிள்ளைகள் இல்லை, உறவினர்கள் இல்லை, சொந்த பந்தங்கள் இல்லை, பேர பிள்ளைகள் இல்லை. என்னெல்லாம் இருக்குது தெரியுமா, வியாதி இருக்குது, பலகீனம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, எல்லாம் இருக்குது. எதனால் இந்த காரியங்களெல்லாம் வருது அப்படின்னா, அவர்கள் பலனோடு இருக்கும் பொழுது, இலைகள் உள்ள காலத்தில் யாருக்குமே என்ன பண்ணல, அவங்களாம் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிரயோஜனம் இல்லாதவர்களை தேவன் சபிப்பார். ஆமேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட சாபத்திற்குள்ள நம்மளும் போகக்கூடாது, நம்முடைய பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. வாரி இறைத்தும் விருத்தி அடைவார் உண்டு, அதிக பிசினித்தனம் பண்ணியும் என்ன பண்ணுறாங்க, அவங்க ரொம்ப லோ குவாலிட்டியில் போகிற ஜனங்களும் உண்டு. இன்னைக்கு உங்களுடைய வறுமை அடைவாரும் உண்டு. உங்களுடைய கரங்கள் எல்லாம் அநேகருக்கு உதவக்கூடிய கரங்களாக தேவன் மாற்றுவார். ஆமேன். அநேகருடைய பசியை ஆற்றக்கூடிய ஜனங்களா கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் வைப்பார். ஆமேன். உங்களிடத்துல திரும்பி வரும்போது கனி எதிர்பார்த்தாலும் உங்களிடத்துல கொடுக்க உங்கள் மரத்தில் கனிகளால் தேவன் நிரப்புவார். ஆமேன். அதற்கு ஒரே ஒரு காரியம், ஃபஸ்ட்டு நீங்கள் கனிலாம் கொடுக்க வேண்டாம்,
இந்த டக்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மொக்கு, அது உங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டு அப்படின்னா என்ன ஆயிரும்? உங்களுடைய ஜீவியத்தில் கனி வந்துடும். என்ன ஒரு காரியம் தெரியுமா? இந்த அத்தி மரத்தில் அந்த மொக்கு, அந்த டக்ஸ் வரலை அப்படின்னா அந்த வருஷத்துல அந்த மரத்தில் பழங்கள் வராது. நான் சொல்கிற புரியுதா? அந்த அத்தி மரத்தில் அந்த பழங்கள் வரக்கூடிய சீசனுக்கு முன்னாடி இலைகள் உள்ள காலத்தில் அந்த டக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன மொக்கு வரலைன்னா அந்த ஆண்டிலே அந்த அத்தி மரத்தில் பழங்களே என்ன ஆகாது? இருக்காது. இதுதான் நம்முடைய உண்மையிலே அந்த யூதயா தேசத்தில் உள்ள அந்த அத்தி மரத்திற்கு கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இது, அந்த அதனுடைய அமைப்பே அப்படிதான். அந்த மொக்கு வரும் பொழுது தான் அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்? அந்த காய் வரும். அந்த காய் வந்த பிறகு தான் அந்த காயிலேருந்து என்ன ஆகும்? காய் பழமாக மாறும். ஆண்டவர் போன நேரம் என்ன நேரம் தெரியுமா? காலையிலே இந்த சின்ன இந்த டக்ஸ் வருது பார்த்தீங்களா, அதைத்தான் சாப்பிட போனார். இன்னைக்கு உங்களிடத்தில் இருக்கிற அந்த கொஞ்சம் விசுவாசம், உங்களிடத்தில் இருக்கிற அந்த கொஞ்சம் ஒரு நம்பிக்கை, கர்த்தர் மேல் இருக்கக்கூடிய ஜீவியத்தை பார்க்க வராரு. இன்னைக்கு அந்த ஜீவியம் கூட எந்த கிறிஸ்தவர்களுக்கும் இல்லை. இன்னைக்கு அந்த ஒரு கொஞ்சம் விசுவாசம், அந்த ஒரு கொஞ்சம் ஜெபம், அந்த கொஞ்சம் கொடுக்கிறது, அந்த கொஞ்சம் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது, தன்னிடத்துல வர்றவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்றது. நீ பழம்லாம் கொடுக்க வேண்டாம், உன்னால முடிஞ்சதை, உன்னிடத்துல எவ்வளோ கொஞ்சம் முடியுமோ அதை நீ கொடு. அது கூட இன்னைக்கு கொடுக்காத எத்தனையோ ஜனங்கள் உண்டு. நீங்கள் இப்படி இருப்பீர்களே ஆனால் இந்த வருஷத்தோடு நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. உங்களிடத்துல அநேக கனிகளை உங்கள் மரத்தில் தேவன் உண்டு பண்ணுவார். ஆமென். ஒருவேளை சொல்லலாம், பிரதர் என்னுடைய மரத்தில் கனிகள் வரலை அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் உங்களுடைய மரத்தில் அநேகரை போஷிப்பதற்கு கனிகளை தேவன் தருவார். ஆமென். ஒரு கனி வரும் பொழுது என்ன ஆகும்? அங்கே பறவைகள் வரும், விலங்குகள் வரும், எல்லா ஜீவராசிகளும் வரும். உங்களிடத்துல அப்பா ஒரு மனிதர்கள் போகும்போது கடந்து வந்து பார்த்துட்டு எப்போ பழம் இருக்கே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஜீவியத்திற்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இந்த 40 நாள் ஜெபத்தில் உங்களோட ஜீவியம் இப்படி காணப்படுமே ஆனால் உங்களை தேவன் சுத்தம் உள்ளவர்களாக மாற்றி ஒரு சின்ன ஒரு விசுவாசத்தை தேவன் தருவார். ஆமென். இதை நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 21:20 வாசிக்கும் பொழுது, சீஷர்கள் அதை கண்டு இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, இனி ஒருவன் உன்னிடத்தில் என்ன பண்ணக்கூடாது? கனியை எதிர்பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி அந்த மரம் கனி கொடுக்காததுனால ஒரு பெரிய சாபத்தை கொடுக்காரு. அந்த 24 ஹவர்ஸில் அவர் மாலையில் வந்து பார்க்கும் பொழுது அந்த மரம் பட்டு போய் இருக்கிறதை அவர்கள் பார்க்காங்க. சீஷர்கள் பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படுறாங்க. ஐயோ, ஒரு மனிதனுடைய வார்த்தைக்கு ஒரு சாதாரண நம்ம கூட தானே இருக்காரு, இவருடைய வார்த்தைக்கு இவ்வளோ வல்லமைகள் உண்டா அப்படின்ட்டு சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இதை பற்றிலாம் என்ன பண்ணாத, நீ ஆச்சரியப்படாத. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து இந்த அத்தி மரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் இல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். இந்த சீஷர்களுக்கும் ஒரு ஆசை வருது. நான் அப்படிதான் இதில் இருக்கு. ஒரு அத்தி மரத்தை சபிக்கிறாரு, சபிச்சு உடனே அது பட்டு போதேன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, என்ன பண்ணாதப்பா, நீ ஆச்சரியப்படாத, நீ சந்தேகப்படாமல் நீ விசுவாசி, நீ சந்தேகப்படாமல் நீ விசுவாசம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது இந்த அத்தி மரத்துக்கு செய்வதை இதை காட்டிலும் பயங்கர வல்லமைகள் என்ன பண்ணுமே, உன்னோடு இருந்து செய்வேன். ஆமென். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் வரணுமா, ஒரு நம்பிக்கை நடக்கணுமா, ஒரு அற்புதம் நடக்கணுமா, சந்தேகப்படாமல் என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். நிறைய இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய பலகீனம் அப்படின்னா சந்தேகம். நடக்குமோ நடக்காம போயிருமோ, ஜெபம் பண்ணி நம்ம நேரம் வீணா போயிருமோ, பாட்டு பாடி நம்ம நேரம் வீணா போயிருமோ, இது எனக்கு என்ன பிரயோஜனம், சும்மா பைபிள் வாசிக்கிறதுனால முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறதுனால என்ன நடந்துரும் அப்படின்னு சொல்லி சந்தேக பேர்வழின்னு சொல்லுவாங்க. அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சந்தேக பேர்வழியாக இருப்பாங்க, எதுக்கெடுத்தாலும் ஒரு சந்தேகம். ஆனால் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆமென். உங்களிடத்துல கனிகளை தேவன் தருவார், உங்களிடத்துல டக்ஸை உண்டு பண்ணுவார், இலைகளையும் தருவார். இலைகள் மத்தியில் டக்ஸை வர வச்சு உங்களுடைய ஆவிக்குரிய மரத்தில்
தேவன் பழங்களையும் தர அவர் உண்மையுள்ளவர். அதற்கு மிக முக்கியமான காரியம் உங்களுடைய கொஞ்ச விசுவாசம். கொஞ்சத்தை ஆசீர்வதிக்கிற தேவன், கொஞ்சத்தை பெருக பண்ணுகிற தேவன், கொஞ்ச ஜெபத்தை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்கிற தேவன். 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆண்டவர்கிட்ட கொடுக்கும் பொழுது ஒரே நொடி பொழுதுல ஒரு சின்ன ஜெபம் பரத்திற்கு நேராக ஆண்டவர் தூக்கி அதை ஆசீர்வதித்தார். அந்த ஒரு நொடி பொழுதிலே அது பெருகினது. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கொஞ்சம் கடுகளவு விசுவாசத்தோடு நீங்கள் இருக்கும் பொழுது அந்த ஒரு முழுமையான விசுவாசம், கடுகு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? முழுமையாக இருக்கும். எங்கேயுமே ஓட்ட உடசெல்லாம் இருக்காது. நீங்க எடுத்து பாருங்க, ரவுண்டா இருக்கும். அதான் முழுமையான விசுவாசம். நம்முடைய வாழ்க்கையில கடுகளவை போல முழுமையான விசுவாசம் இருக்கும் பொழுது அதை நீங்க இந்த மலையை பார்த்து கடல்ல போய் விழு அப்படின்னா அப்படியே விழும். ஆமேன். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில மலை போல தடுத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கிரியைகளை தேவன் கடலின் ஆழத்திலே கொண்டு போடுவார். ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்ம எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தும். நாங்கள் நேற்றைய தினத்தில் ஊழியத்திற்காக நாங்கள் கடந்து சென்றோம். நான் எந்த ஊருன்னு சொல்ல மாட்டேன். அப்பொழுது நாங்கள் ஊழியத்திற்காக ஒரு ஊர் வழியாக நாங்கள் கடந்து வந்தோம். ஒரு மதுரையிலேருந்து இன்னொரு ஊருக்கு போய் பொள்ளாச்சி அப்படியே வந்தோம். அப்போ அந்த ஊரில் போனோம். அங்கே ஒரு எங்களுடைய சொந்தக்காரர், எங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் ரிலேஷன். எனக்கும் அவங்க தாத்தா முறை வருமா என்னன்னு தெரியல. ஆனால் வயசானவங்க, 84 இயர்ஸ் ஆகுது அவங்களுக்கு, 84 வயது. அம்மாவுக்கு ஒரு 80 வயது இருக்கும். அப்போ அவங்க அந்த ஊருக்கு போகும்போது அந்த ஊரில் எப்படிப்பட்ட ஜனங்கள் வசித்தார்களே அப்படின்னா, திருடக்கூடிய ஜனங்கள், திருட்டு ஏரியா. அந்த ஊருக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு என்னதான்? திருட்டு. அந்த ஊர் மக்களுடைய குலத்தொழில என்ன தொழில் தெரியுமா? திருட்டு தொழில். வழிப்பறி, பிட்பாக்கெட்டு, திருடுறது, யாராவது இந்த ஊர் வழியாக போனால் அவனை அடித்து பிடுங்கிறது, இதுதான் அவங்களுடைய வேலையை. கல்லர்கள் வாழக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊருக்கு இந்த ஐயாவுக்கு முத போன உடனே ஐயோ நம்மளுக்கு வேலை கிடச்சி இந்த ஊருக்கு வந்திருக்குது. ஏன்னா ஊர் பேர் சொன்னால் நம்ம தமிழ்நாட்டை என்ன பண்ண முடியும்? பக்கச்சிக்க மாதிரி ஆயிரும். அதெல்லாம் நான் சொல்லலை, சம்பவத்தை மட்டும் கேளுங்க. இந்த ஊருக்கு வந்திருக்கோம், நம்முடைய மனைவி பிள்ளைகள்லாம் எப்படி இருக்க போகிறாங்க? திருட்டு ஊராக இருக்கே, அங்கங்கே திருட்டு நடக்கும். டெய்லியும் திருட்டு சம்பவத்தை கேட்பாரு. இங்கே செயினை பறிச்சுட்டு போயிட்டானுங்க, அங்கே திருடிட்டானுங்க. இவங்க அங்கே மட்டும் செய்கிறது இல்லை, எல்லா பக்கமும் போய் இவங்க வேலையே என்ன வேலை தான்? திருடுற வேலை தான். திருடுற தொழில் தான் இவங்களுடைய வேலை. இப்போ இந்த ஐயாவுக்கு ஒரு கவலை, எப்படியாவது என்ன பண்ணணும்? இந்த ஊரை மாற்றணும், தேவனுடைய மகிமை என்ன பண்ணணும்? இந்த ஊரை சூழ்ந்து கொள்ளணும்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொன்னாராம், நீ என்ன பண்ணு, ப்ரேயர் வாக்கு போ, இந்த ஊர் ஃபுல்லாக நீ ஜெப நட. நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த ஊரை நிமித்தமாக என்ன பண்ண போகிறேன்? நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொன்னார். இவருக்கு ஒரே சந்தோஷம். அப்படியே ஆண்டவரே நீங்கள் மாற்றிடுவீங்களா? இந்த ஊர் பேரையே நீங்கள் மாற்றிடுவீங்களா? இந்த ஊருக்கு பேரே திருட்டு ஊர்னு வச்சுருக்காங்க. யாருமே இந்த ஊர் மக்களையும் மதிக்கிறது இல்லை, இந்த ஊர் ஜனங்களையும் மதிக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸு படிக்காததுனால பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போது இந்த பிள்ளைங்களுக்கும் அதை தான் சொல்லி கொடுக்காங்க. நீ இங்கே திருடு, அப்படி போ, இப்படி வான்னு சொல்லி இதை மாற்றணுமேன்னு சொல்லி இந்த ஐயாவுக்கு ஒரே ஒரு பாரம். அப்போ அவர் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள ஜனங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருந்தார். அவரோடு சில கிறிஸ்தவ நண்பர்களை கூட்டிக் கொண்டு அந்த இடம் முழுவதும் போய் ஒவ்வொரு தெருளையும் போய் நின்று காலையில் என்ன பண்ணுவாங்களாம்? ப்ரேயர் வாக் போவாங்களாம். ப்ரேயர் வாக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்றைக்கி நிறைய ஊழியங்கள் நாங்கள் கூட எத்தனையோ பக்கம் ஜெபநடையாக நடந்திருக்கோம் இந்த பகுதி ஃபுல். அதே போல் அவர் என்ன பண்ணியிருக்காரு? ப்ரேயர் வாக் போயிருக்காரு. இப்படி போய் கொண்டு இருக்க அவர் வரும்பொழுது வாலிப வயது. ஆனால் இப்போ 54 வருடங்களுக்கு மேலாக அந்த ஊரில் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு சொல்கிறாரு, ஐயா நான் 54 வருடங்களுக்கு முன்பாக என்ன பண்ணேன்? நான் ஜெபம் பண்ணேன். ஆனால் இன்னைக்கு அந்த ஊரையே தேவன் எப்படி மாற்றிருக்கார் அப்படின்னா, படித்த குவாலிட்டியான பீப்புள் இருக்கக்கூடிய ஊரா தேவன் மாற்றிருக்கிறார் என்று சொன்னார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஒரே ஒரு நீதிமானின் ஜெபம் அந்த ஊரையே என்ன ஆகுது? அசைக்குது. ஜெபித்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது? அங்குள்ள பெற்றோர்கள் பிள்ளைகளை கொண்டு அங்கே பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்குறாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாம் படித்து மேலே வர்றாங்க, காலேஜ் படிக்கிறாங்க, காலேஜுக்கு மேலே நல்ல டிகிரிகளை வாங்குறாங்க, நல்ல இடத்திற்கு வேலைக்கு போய் இன்னைக்கு எல்லாரும் டாப் பொசிஷனில் இருக்காங்க. அல்லேலூயா. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய பெரிய உயர்ந்த இடத்துல அந்த ஜனங்கள் தான் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஒரே ஒருவருடைய ஜெபம். இன்னைக்கு அந்த ஊரினுடைய பேரே அப்படி கிடையாது. நீங்கள் ஊர் பேரே மாறிட்டு அந்த அப்படிப்பட்ட ஊரான்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா 54 வருடங்கள் ஆயிடுச்சு. அந்த தலையெழுத்தை மாற்றுகிற தேவன். ஆமென். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை கனி கொடுக்காத வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுடைய தலையெழுத்தையே ஆண்டவர் மாற்றுவார். ஆமென்.
ஆண்டவர் நிச்சயமா சபிக்க போறாரு. இன்னைக்கு உங்களை சபிக்க போறாரு. என்ன தெரியுமா சபிக்க போறாரு? உங்களிடத்துல கனி கொடுக்காம இருக்கிற ஜீவி இருக்கு பார்த்தீங்களா, அதை ஆண்டவர் சபிக்க போறார். ஆமேன். உங்களிடத்துல கனி கொடுக்க முடியாம ஒரு பொல்லாத கிரியைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மாலை நேரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணும் பொழுது அந்த கிரியையை சபித்து வேரோடு உங்கள் மரத்திலிருந்து பிடுங்கி அவர் தூர வீச போறார். ஆமேன். அந்த சத்ரு வெளியே போகும் பொழுது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிற ஜீவியமாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆமேன். உங்களுடைய ஒரே ஒரு ஊக்கமான ஒரு ஜெபம், உங்களுடைய ஒரே ஒரு விகித வாசிப்பு இந்த ஊரையே மாற்ற முடியும், உங்களுடைய குடும்பத்தை மாற்ற முடியும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அங்கே பார்க்கும்பொழுது. அந்த ஊரில் அவ்வளோ பேங்க்ஸு, அவ்வளோ கடைகள், அவ்வளோ போக்குவரத்து, அவ்வளோ பெரிய நல்ல நல்ல வாகனங்கள், நல்ல நல்ல மக்கள்கள். இன்னைக்கு சொல்கிறாங்க எங்கள் தெருவில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் டாக்டர்ஸு, வக்கீல்ஸு, படித்த ஜனங்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த மெயின் ரோட்டில் சர்ச் இருக்கு, ஸ்கூல் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, அவ்வளோ ஒரு முன்னேற்றங்கள். எதனால? ஒரே ஒருவருடைய ஜெபம் அந்த ஊரையே தேவன் மாத்துது. அப்படின்னா நீங்க பண்ணக்கூடிய ஒரு ஜெபம் உங்க பகுதியவே அசைக்கும். ஆமேன். ஒரு நீதிமானுக்கு அந்த ஆண்டவர் வாசிக்கும் பொழுது கேட்குறாரு, ஒரு நீதிமான் இருந்தா அந்த ஒரு நீதிமான் நிமித்தம் அந்த பட்டணத்தை என்ன பண்ண அழிக்க மாட்டீங்களான்னு கேட்கும் பொழுது, எப்பா ஒரு நீதிமான் இருந்தால் என்ன பண்ண மாட்டேன், நான் அழிக்க மாட்டேன்னு சொல்றாரு. அந்த ஒரு நீதிமானாக யார் இருக்கணும்? நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்கணும். நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்கும் பொழுது நீங்கள் தேவனுடைய சாயலாக நீங்கள் மாறுறீங்க. உங்கள் நிமித்தமாக அந்த பட்டணத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமேன். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற அந்த பொல்லாத கிரியை சபிக்கப்பட்டு போட்டோம், எனக்குள்ள கனி கொடுக்க தடுக்கிற அந்த கிரியை வேரோடு கருகி போட்டோம். நல்ல ஜீவ ஊற்றாகிய உம்முடைய ஜீவ ஊற்று எனக்குள்ள வரட்டும்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் நல்ல வேரை உங்க மரத்தோடு இணைத்து கனி கொடுக்கிற ஜீவியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். உங்களுடைய மரத்தில் இருந்து அநேக கனிகள் வரும், உங்களுடைய மரத்தில் அநேக ஜீவராசிகள் வரும், அநேகர் வந்து உங்க நிழலிலே தங்குவார்கள். ஆமென். ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருப்பீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நல்ல பிரான்ச்சை தருவார். உங்களுடைய நிலையிலே வேலை பார்க்கக்கூடிய ஜனங்களை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் கொண்டு வருவார். அநேகரை உங்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். இன்னொரு சாட்சியை நான் சொல்கிறேன். இன்னொரு ஊழியத்திற்காக நேரத்தில் போயிருந்தோம். அப்போ அந்த ஐயாவுக்கு ஒரு 82 இருக்கும். அவருக்கும் வயது ரொம்ப ஜாஸ்தி. அவர் நல்ல ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க ரிட்டையர்ட் ஆகி அதுக்கப்புறம் 25 இயர்ஸாக ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சி நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, தம்பி என்னிடத்துல 100 பேர் என்ன பண்ணுறாங்க? வேலை பார்க்குறாங்க, 4 ஸ்டாஃப் வேலை பார்க்குறாங்க. கர்த்தர் இந்த முதிர் வயதில் எனக்கு பென்ஷன் வருது, என் குடும்பத்தோடு நான் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் என் நிமித்தமாக ஒரு 100 குடும்பங்களை என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் போஷிக்கிறார் என்று சொன்னார். அப்படிப்பட்ட அத்தி மரமாக நீங்கள் ஒவ்வொருவரும் மாறணும். ஆமேன். நீங்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாக இருக்கணும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது வயசான பிறகு அவங்கள்ட்ட பணங்கள் என்ன ஆகாது, பேசிக்காக சொல்ல போனால் இருக்காது, எல்லாமே பிள்ளைங்க கையில் போயிடும். ஒருவேளை பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா பிஸ்னஸ் பிள்ளைங்க டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. கடைசியில் அவங்க பிள்ளைங்க கையை எதிர்பார்த்து இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் முதிர் வயதிலும் அநேகருக்கு ஆயிரங்கள் லட்சங்களை கொடுக்கக்கூடிய கரங்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆமென். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவரை பார்க்கும் பொழுது. அவர் 82 வயது அந்த ஐயாவுக்கு. அவர் சும்மா ஜாலியாக வீட்டில் இருக்கலாம், ஜாலியாக ஊழியம் பண்ணிட்டு அப்படியே இருக்கலாம். ஆனால் அந்த வயதில் அப்படியே ஹைட் அண்ட் வெயிட்டாக அப்படியே ஜம்முன்ட்டு ஒரு சின்ன பையன் மாதிரி துள்ளி குதிச்சு ஆஃபீஸுக்கு போய் வேலைகளை சேர்ந்து 100 பேருக்கு வேலை கூடிய இடத்துல இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட விதத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அதற்கு முதலாவதாக ஒரே ஒரு காரியம், உங்களிடத்தில் காணப்படக்கூடிய கனி இல்லாத அந்த அத்தி மரத்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கிரியைகள் வேரோடு பட்டு போகணும். ஆமென். இனி ஒருவனும் உங்களிடத்துல கனி இல்லாத மரத்தை பார்க்க கூடாது. வந்து பார்க்கிறவங்க எல்லாத்திற்கும் என்ன பண்ணணும்? நீங்க கனி கொடுக்கிற ஜீவியமா கர்த்தர் உங்களை மாற்றுவார். நீங்க மாத்திரல்ல, நீங்க மாறும் பொழுது உங்க வேரிலிருந்து தோன்றக்கூடிய உங்க பிள்ளைகளையும் தேவன் அப்படி ஆசீர்வதிப்பார். ஆமென். உங்களுடைய வேர் ஆசீர்வதிக்கப்படுமே ஆனால், உங்களுடைய பழங்கள் ஆசீர்வதிக்கப்படுமே ஆனால், உங்களிடத்திலிருந்து உற்பத்தியாய் வரக்கூடிய உங்கள் பிள்ளைகளும் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக தேவன் வைப்பார். ஆமென். இந்த 40 நாள் ஜெபம் இன்னும் இந்த வெள்ளிக்கிழமையோட முடிய போகிறது. இந்த 40 நாள் ஜெபம் முடியும் பொழுது பாவ கிரியைகள், சத்துருவின் வல்லமைகள், துரைத்தனங்கள் எல்லாமே நீங்கி
பூரண மனிதர்களாக கர்த்தர் உங்களை மாற்றி நல்ல கனி கொடுக்கிற மரமாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆமென். இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி காலையிலே நாம் கேட்ட சத்தியத்தின்படி உங்களை சுத்தம் பண்ணுவார். ஆமென். கனி கொடுக்காமல் இருக்கிற மரம் எதுவோ அதை வெட்டுண்டு அக்கினியிலே போடுவார். உங்களிடத்துல கனிகளை உண்டு பண்ணக்கூடிய நல்ல ஒரு பொசிஷனை கர்த்தர் தருவார். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, ஒரு விவசாயிட்ட போய் கேட்கும் போது ஒரு மரத்துல கனி வரல அப்படின்னா என்ன பண்ணுவாரு? உரம் போடுவார், நல்ல தண்ணி ஊற்றுவார், அதை நல்லா பக்குவப்படுத்துவார். அவர் பக்குவப்படுத்தும் பொழுது என்ன ஆகும்? நிச்சயமாக கனி வரும். நீங்கள் சொல்லலாம், என்னால் ஜெபிக்கவே முடியல பிரதர், என்னால் இதுக்கு மேலே பைபிள் வாசிக்க முடியல, இதுக்கு மேலே என்னால் கொடுக்க முடியல, நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன்னு சொல்லலாம். நீங்கள் ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுடைய ஜீவியத்தை கனி கொடுக்கிற ஜீவியமாக கர்த்தரால் மாற்ற முடியும். ஆமென். இனி இதில் நம்ம வாசித்தோம் மார்க்கு 11:14. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலமும் ஒருவனிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவுள் என்று அதை சீஷர்கள் கேட்டார்கள். இனி உங்கள் இடத்துல சாப கனிகளை யாரும் புசிக்க போறது கிடையாது, ஆசீர்வாதத்தின் கனிகளை புசிக்க போறாங்க. ஆமென். அவரே ஜீவன். அந்த ஜீவ ஊற்று தண்ணி உங்க மரத்திற்குள்ள வரும் பொழுது, அந்த ஜீவனுள்ள இரத்தம் உங்க மரத்திற்குள்ள வரும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில் ஜீவன் இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லா விதமான துரைத்தனத்தின் அதிகாரங்கள் அது வெளியே போகும். அல்லேலூயா. அது வெளியே சென்று அவருடைய இரத்தம் உங்க சரீரத்திற்குள்ள வந்து பலகீனப்பட்ட இடங்களை பலப்படுத்தும், சோர்ந்து போயிருக்கிறவங்க உள்ளத்தை தேற்றும், உங்களை ஆற்றும், உங்களை அரவணைக்கும், உங்களுடைய மரத்தை செழித்து ஓங்க பண்ணும், அதை படர பண்ணும். ஆமென். இது ஒரு படரக்கூடிய ஒரு காலம், உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு காலம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நான் சொல்றேன், அத்தி மரத்தை போல நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. ஆண்டவர் அத்தி மரத்தை சபித்தார். நான் சொல்றேன், அத்தி மரம் உங்களுக்கு கொடுக்கிற அந்த தீய கிரியைகளை ஆண்டவர் சபித்து உங்களுடைய மரத்திலிருந்து ஜீவ ஊற்று தண்ணி அதில் பாய்ந்து வரும் பொழுது, அவருடைய கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தம் உங்க மரத்திற்கு பக்கத்தில் பாய்ந்து வரும் பொழுது, நீங்க நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். கனிகளை இழந்த தவிக்கிறேன் மகளே மகனே, ஒருவேளை அநேக காரியத்தை சத்துவினால் நீங்க இழந்து போயிருக்கலாம். ஒரு காலத்தில் அந்த மரம் நல்லா தான் இருந்திருக்கும், ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த மரம் ஆண்டவர் வந்து பார்க்கும் பொழுது அது இல்லாமல் போயிட்டு. ஒரு மரம் அப்படின்னா எத்தனை வருஷம் இருக்கும்? 30-40 வருஷம் இருக்கும். அதுதான் பெரிய ஒரு மரம். அத்தனை நாள் அந்த மரம் கனி கொடுத்த மரம் தான். அன்னைக்கு அந்த ஜீவியம் அவங்கள்ட்ட கனி இல்லை. நான் சொல்லலாம், பிரதர் இத்தனை நாள் நல்லா நான் பண்ணேன், எல்லாம் செஞ்சேன், எல்லாம் கொடுத்தேன், ஆனால் இன்னைக்கு எனக்கு இப்படி இருக்கேன்னு சொல்லலாம். ஆண்டவர் உங்களை இழந்து போனதை மீண்டுமாக ரெக்கவர் பண்ணுவார். ஆமேன். இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் மீண்டும் உங்களுக்கு தந்து உங்களை தேவன் என்று வேரோடு இணைத்து எதை காயத்தை வெட்டி தூர தூக்கி வீசணுமா வீசிட்டு அதிக கனிகளை கொடுக்க உங்களை சுத்தம் பண்ணி நல்ல பழங்களை உங்களுடைய மரத்தில் தேவன் உண்டு பண்ணி உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னிடத்துல என்ன கனி கொடுக்க தடை பண்ணுகிற ஜீவியம் காணப்படுகிறது? என் அத்தி மரத்தில் என்ன காணப்படுகிறதப்பா? ஆண்டவரே மற்ற மரங்களெல்லாம் கனி கொடுக்குதே, என்னால் முடியலையே, நீர் வரும் பொழுது நான் சபிக்கப்பட்டு போயிடுறேனே, என்னை ஆசீர்வாதமாக மாட்டோம். இந்த ஒரே விசை மாத்திரம் எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. எல்லா தேவனுடைய சமூகத்தில் கேட்போமா? எல்லா வாய்களை திறந்து கேளுங்க. ஆண்டவரே இந்த ஒரு விசை என்னை ஆசீர்வதியும், ஒரு விசை எனக்கு நீர் பலத்தை தாரும். ஹல்லேலூயா. அன்று சிம்சோன் ஒரு விசை தேவன் இடத்துல தன்னை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் கெஞ்சின போது இழந்த பலனை தேவன் திரும்ப தந்தார். நீங்கள் இழந்த கனிகளை தேவன் திரும்ப தர உங்களுக்கு உண்மை உள்ளவர். இழந்து போன காரியங்களை மீண்டும் தர அவர் போதுமானவர். நம்முடைய தேவன் ஜீவ தண்ணீர் பாயக்கூடிய தோட்டம் அவரிடத்தில் உள்ளது, ஜீவ தண்ணீர் அவரிடத்தில் உள்ளது. ஜீவ தண்ணீராகிய அவர் நம்முடைய மரத்தின் அடையிலே வரும் பொழுது ஜீவன் இல்லாமல் இலைகள் மட்டுமே காணக்கூடிய உங்கள் மரத்தில் ஒரு ஜீவன் வரும், ஒரு புத்துயிர் பெறுவீங்க. நிச்சயமாகவே அந்த மரம் பட்டு போனது உண்மையானால் அந்த மரம் நீங்களா இருப்பீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது எவ்வளவு வேகமா நீங்க பட்டு போனீங்களோ அதை காட்டிலும் 1000 மடங்கு வேகமா நீங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எவ்வளவு வேகமா பட்டு போனதோ அவ்வளவு வேகமாக மீண்டுமாக கனிகளை கொடுக்கக்கூடிய மரமாக, ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய மரமாக, அநேக ஊழியர்களை போஷிக்கக்கூடிய கரங்களாக கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுவார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்.
இந்த அத்தி மரத்தை குறித்து நாங்கள் வாசித்தோம். அன்று நீ சபித்தது போல இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கனிகளை கொடுக்க கூடாமல் தடை செய்கிற பொல்லாத கிரியைகள் இந்த மரத்திலிருந்து வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் போ வெளியே. உனக்கு இனிமேல் அதிகாரம் கிடையாது. இனிமேல் இந்த மகளுடைய சரீரத்தில் உனக்கு அதிகாரம் கிடையாது. இழந்து போனது எல்லா காரியங்கள் அந்த பொல்லாத கிரியின் மூலமாக இவர்களுடைய மரத்தில் இருந்து வெட்டுண்டு போன எல்லா காரியங்கள், திருடப்பட்ட எல்லா விதமான பழங்கள் மீண்டுமாக வந்து சேர்வதாக. அப்படி ஜீவ தண்ணீர் பாயும் பொழுது இந்த மரம் செழித்து ஓங்கி படரட்டும். அநேகருக்கு கனி கொடுக்கட்டும். அநேகர் இவரிடத்துல வந்து கனிகளை புசிக்கட்டும். அப்பா, எங்களுடைய பிள்ளைகள் கனிகளை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக, அன்பு, சாந்தம், சமாதானம் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக, உம்முடைய பிள்ளைகளாக நீர் மாற்றி நீர் ஆசீர்வதியும். அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த இயேசுவின் மந்தை ஆலயத்தில் உம்மை தேடுகிற, வெளியே இருந்து உம்மை தேடுகிற, கொடுக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் கனி கொடுக்கிற ஜனங்களாக நீர் மாற்றி நீர் ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்யும். நீர் மாத்திரம் வழி நடத்தும். மீட்புறும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா. நான் சொல்லுங்க, கர்த்தர் என்னை கனி கொடுக்கக்கூடிய அத்தி மரமாக மாற்றுவார். என் மரத்தில் இருந்து இழந்த எல்லா பழங்களும், இழந்த எல்லா ஆசீர்வாதங்களும் என் மரத்திற்கே மீண்டும் வரும். ஏனென்றால் ஜீவ தண்ணீர் உள்ள தண்ணீர் என் மரத்தில் இருக்கிறது. நான் மீண்டும் செழித்து ஓங்கி படருவேன். நான் இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவேன். என்னுடைய மரத்தில் மீண்டும் கனிகள் வரும். கரங்களை தட்டி கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி, வசனத்தின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரியவர். போதும் போதும். இன்னைக்கு இந்த டாப்பிக்கை மாலையில் தான் என்ன பண்ணேன், இந்த வசனத்தை மட்டும்தான் நான் எடுத்தேன். ஆண்டவரே, இந்த அத்திமரத்தை குறித்து பேசணும்னு சொல்லி நான் எதுவுமே எழுதலை, எந்த டாப்பிக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணலை. டைரெக்டாக ஆண்டவர் பேசுனதை இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன், உங்களோடு பேசியிருக்கேன். ஆண்டவர் அத்திமரத்தை என்ன பண்ணார், சபிச்சார். இன்றைக்கி பொல்லாத கிரியைகளை தேவன் சபித்திருக்கிறார். இனி உங்களிடத்துல இலைகளுள்ள மரத்தை பார்க்க மாட்டாங்க, கனிகள் உள்ள மரத்தை பார்ப்பாங்க. ஆமேன். இந்த இலைகள் இல்லாத, கனிகள் இல்லாத மரம் பட்டு பக்கத்திலே ஒரு புதிய மரம் செழித்து ஓங்கி வளரும். ஆமேன். உங்களுடைய ஜீவன் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.